கழகத்தின் வணக்கங்கள். நம்முடைய நாட்டில் ஜனநாயகம் எப்படி சிதைக்கப்படுகிறது என்பதை பற்றிய சில செய்திகளை இந்த சமீப சில நாட்கள் நடந்த நிகழ்வுகள் மூலம் உங்களுக்கு சொல்லலாம் என்றிருக்கின்றேன். சமீபத்தில் நம்முடைய 5 மாநில தேர்தல்கள் நடந்து முடிவடைந்தன. தேர்தல் முடிவடைந்தவுடனே அதற்கான எக்ஸிட் போல் கருத்து கணிப்புகளும் வெளியே வந்தன. குஜராத் மாநிலத்தில் ஊராட்சி, நகராட்சி இவைகளுக்கு தேர்தல் நடந்தன. அதில் ஆளும் பாஜக கட்சியானது அமோக வெற்றியை பெற்றது. அந்த செய்திகள் 29ஆம் தேதி மேற்கு வங்கத்தில் தேர்தல் நடப்பதற்கு முந்தைய நாள் அதன் தேர்தல் ரிசல்ட்டானது அறிவிக்கப்பட்டது. அது பெரிய அளவிற்கு மேற்கு வங்கத்தில் பத்திரிகையில் போடப்பட்டு அது பாஜகவினரால் கொண்டாடப்பட்டது. காரணம், அதனுடைய அந்த தாக்கம் இந்த தேர்தலில் இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ளால் இருந்தது என்பதுதான் உண்மை. குஜராத் தேர்தலில் மிகப்பெரிய அளவிற்கு இவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்ற செய்தி வெளியே வருகின்ற அதே வேளையில் நீங்கள் பத்திரிகைகளை படித்தவர்கள் நிச்சயமாக கவனித்திருப்பீர்கள். குஜராத்தில் 730 வேட்பாளர்கள் குஜராத்தில் மிரட்டப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் தேர்தலிலிருந்து அவர்களாகவே விலகிக் கொண்டதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் உண்மையிலேயே இந்த 730 வேட்பாளர்களும் மிரட்டப்பட்டு அவர்கள் தேர்தலிலிருந்து விலக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த இடங்களில் பாஜக போட்டியின்றி தேர்வாகி இருக்கின்றது என்பதுதான் உண்மையிலேயே ஒரு உண்மையான செய்தி. அது ஒரு ஜனநாயக படுகொலை என்றுதான் சொல்ல வேண்டும். மாநகராட்சிகளில் 43 இடங்களிலும், நகராட்சிகளில் 385 இடங்களிலும், மாவட்ட ஊராட்சிகளில் 51 இடங்களிலும், 251 ஊராட்சி ஒன்றியங்களில் இந்த மொத்தமாக 730 இடங்களில் போட்டியிட்ட வேட்பாளர்களை மிரட்டி அவர்களை போட்டியிலிருந்து விலகச் செய்து போட்டியின்றி தேர்வாகி இருக்கிறது பாஜக. ஆனால் இங்கு அவர்களுடைய அமோக ஆதரவு, அமோக வெற்றி என்று கொண்டாடி கொண்டிருந்தார்கள். உண்மையிலேயே ஜனநாயகம் அங்கு சிதைக்கப்பட்டிருக்கின்றது, கொலை செய்யப்பட்டிருக்கின்றது என்பதுதான் உண்மை. அங்கு ஒரு பீனா மோடி என்ற ஒரு பெண்மணி ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். அது கூட சோஷியல் மீடியாக்கள் வந்திருந்தன. அதாவது அவர்களை அந்த போட்டியிலிருந்து விலக்கிக் கொள்வதற்காக 30 லட்சம் ரூபாய் அவர்களுக்கு வழங்கப்பட்டதாக சொல்லியிருக்கின்றார். பாருங்கள், எவ்வளவு கேவலமான செயல்களை இந்த பாஜக செய்து கொண்டிருக்கின்றது. இந்த ஒரு ஊராட்சியிலிருந்து வெற்றி பெறுவதற்கு அல்லது ஒரு நகராட்சியில் வெற்றி பெறுவதற்கு ஒருவருக்கு 30 லட்சம் கொடுக்கிறார்கள் என்றால் இந்த எம்பி எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவதற்காக எத்தனை கோடிகளை கொடுத்திருப்பார்கள், எத்தனை 1000 கோடிகளை செலவு செய்திருப்பார்கள். எவ்வளவு கேவலமான ஒரு செயலை இவர்கள் செய்து ஜனநாயகத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நாட்களில் நாம் மிக முக்கியமாக இந்த ஊராட்சி தேர்தல் குஜராத்தில் நடந்த உண்மையிலேயே இன்னும் ஒரு ஆச்சரியமான சம்பவம் என்னவென்றால், குஜராத்தில் இந்த தேர்தல் நடந்தபோது, ஊராட்சி நகராட்சிகளுக்கு தேர்தல் நடந்தபோது 50% குறைவான வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன என்ற ஒரு அதிர்ச்சியான செய்தியும் இருக்கின்றது. அப்படி என்றால் அங்கு வாக்காளர்களும் மிரட்டப்பட்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. இவர்கள் வெற்றி பெறும் மாநிலங்களில் மீண்டும் வேறு யாரையும் வரவிடக்கூடாது என்பதில் மிக தெளிவாக இருந்து அதற்கான எல்லா சூழ்ச்சிகளையும் இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இனி இந்த வெஸ்ட் பெங்கால் நாம் பார்த்திருக்கின்றோம். வெஸ்ட் பெங்கால் எப்போதும் இல்லாத அளவுக்கு 2000க்கும் அதிகமான மிலிட்ரியின், அதாவது இராணுவத்தின் பிரிவுகளை மேற்கு வங்கத்தில் இறக்கியிருந்தார்கள். அதே போல் சிஆர்பிஎஃப் வீரர்கள், அதற்கு மேல் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், இப்படி பல ஃபோர்ஸ்களை வைத்திருந்தார்கள். அதுக்கு மேலாக உத்தரப்பிரதேசத்திலிருந்து அஜய் சர்மா என்று நினைக்கிறேன் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியை கொண்டு வந்திருந்தார். அவர் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட். அவரை கொண்டு வந்து அப்படியும் அவர்கள் தேர்தலை சந்தித்திருக்கின்றார்கள். அதாவது இவ்வளவு பெரிய
பாதுகாப்போடு தேர்தலை சந்தித்த பிறகும் இந்த மாநிலத்தில் தேர்தலில் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது என்றால் அந்த பிரச்சனைகளை உருவாக்கியது யார்? இவர்களை எல்லாம் வைத்துக்கொண்டு இந்த பிரச்சனைகளை உருவாக்கியதே பாஜக என்பதுதான் உண்மை. பாஜக உருவாக்கி அந்த பிரச்சனையை ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மீது போட்டு இவர்கள் சட்ட ஒழுங்கு சரியில்லை என்று சொல்லி இவர்களை ஆட்சியிலிருந்து மக்கள் மனதிலிருந்து இவர்களுக்கு ஆதரவான எண்ணங்களை விலக்கிக் கொள்வதற்காக இவர்கள் பெரிய பெரிய நாடகங்களை இங்கு அரங்கேற்றி இருக்கின்றார்கள். அதிலும் மிக கேவலமான ஒரு ஃபோட்டோவை போட்டு கடந்த 2 நாட்களுக்கு முன்னால் அது சோஷியல் மீடியாக்கள் வந்தன. உண்மையிலேயே மிக கேவலமான ஒரு ஃபோட்டோவை போட்டு அதையும் விளம்பரப்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த ஐபிஎஸ் அதிகாரி உத்தரப்பிரதேசத்திலிருந்து வந்திருக்கின்றார். அவர் தெருவில் ஒரு குண்டான் மக்களிடம் எப்படி அவர் பேசுகின்றார் என்று அந்த பேச்சை நாம் பார்த்தால் இந்த மோசமான, அதாவது தெரு பொறுக்கி என்று சொல்வோமே, அப்படிப்பட்ட ஒரு விதத்தில் அவர் பேசுகிறார். எப்படி என்றால், ஒருவருடைய வீட்டின் பக்கத்தில் சென்று நின்று கொண்டு இப்படி நாங்கள் பிரச்சனை நடப்பதாக நான் பார்க்கின்றேன், கேள்விப்படுகின்றேன், இன்னும் பிரச்சனைகளை இருந்தால் நாளை நீங்கள் அழக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்காதீர்கள், பிறகு அழுது பிரயோஜனமில்லை என்ற ஒரு மிரட்டல் துணியில் பேசியிருக்கின்றார் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி. அதாவது ஒரு தெரு பொறுக்கி, அதாவது தெருவில் சுற்றி கொண்டிருக்கின்ற பொறுக்கிகள் எப்படி பேசுவார்களோ அதே போன்று பேசியிருக்கின்றார். இதற்கு சளைத்தவர்களாக அது இல்லாமல் இவர் என்ன சிங்கம் என்று சொல்லி அந்த விதத்தில் அவர் பேசும்போது புஷ்பா என்று திரிணாமுல் காங்கிரஸின் ஒரு வேட்பாளரும் பேசியிருக்கின்றார். இப்படி செய்திகளெல்லாம் மிக மோசமாக, ஜனநாயக படுகொலையானது மிக தெளிவாக தெரிகின்றது. எவ்வளவு பெரிய ஜனநாயக படுகொலையை இவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்று. இவர்கள் தான் இப்படி பேசினார்கள் என்றால் நம்முடைய உள்துறை அமைச்சர் எப்படி பேசினார் என்ற அந்த பேச்சை நாம் கேட்டால் உண்மையிலேயே இவர்களெல்லாம் இந்த பதவிகளை இதற்காக இருக்கிறார்கள், தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறார்கள் என்று தான் தோன்றுகிறது. ஒரு நாட்டின் உள்துறை அமைச்சர் ஒரு மாநிலத்தில் சென்று நின்று கொண்டு ஒரு சமூகத்தை எவ்வளவு இழிவாக பேச முடியுமோ, அதாவது அதில் 4 திருமணங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட திருமணங்களை மேற்கு வங்கத்தில் உங்களுக்கு இனி நடத்த விட வேண்டுமா வேண்டாமா என்று மக்களிடம் கேட்கிறார். ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் வைத்து அந்த திருமணங்களை செய்பவர்கள் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கிறார். பாஜக ஆட்சிக்கு வந்தால் அப்படிப்பட்ட திருமணங்கள் நடக்காது என்று சொல்கின்றார். ஒரு சமூகத்தை பெரும்பான்மை மக்களிடம் ஒரு சமூகத்தை எவ்வளவு கேவலமாக பேச முடியுமோ அவ்வளவு கேவலமாக பேசி மதத்தை பற்றி பேசவே கூடாது என்று சொல்வார்கள். ஆனால் இவர்கள் பேசினாலும் இவர்களை பற்றி கேள்வி கேட்க யாருமே இந்த நாட்டில் இல்லாத அளவுக்கு நாட்டை மாற்றி வைத்திருக்கின்றார்கள். இவர்தான் இப்படி பேசினார். நம்முடைய பிரதமர் பேசினார், அவரும் பேசியிருக்கிறார். இவர்களுக்கு எல்லா மாநிலங்களிலும் சென்று மக்கள் வெறுப்பு பேச்சு, அதாவது பெரும்பான்மை மக்களை சீண்டி விட்டு சிறுபான்மையினருக்கு எதிராக இவர்கள் மனதுகளில் வெறுப்புகளை விதைத்து அந்த ஓட்டுகளை எல்லாம் ஒன்றிணைக்க வேண்டும். அப்படித்தான் இவர்கள் எல்லா மாநிலங்களும் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். குஜராத் ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய ஒரு கொடிய நோயாக இருக்கின்றது மதமும் இந்த சங்க பரிவாரும் குஜராத்தில் ஒரு கொடிய நோயாக இருக்கின்றது. அதனால்தான் அங்கு மக்கள் மிரட்டப்படுகின்றனர். தேர்தல் களத்திலிருந்தே 730 வேட்பாளர்கள் வெளியேறி இருக்கிறார்கள் என்றால் பார்த்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட ஒரு கொடிய நோயாக இந்த பாஜக RSS கூட்டம் நம்முடைய நாட்டை மாற்றி இருக்கின்றது. 2வது அஸ்ஸாம், குஜராத்தை போன்று அடுத்து ஒரு பெரிய ஒரு மத வரி பிடித்த ஒரு மாநிலமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. அங்கு இருக்கின்ற இப்போது இருக்கின்ற முதலமைச்சர் சொல்கின்றார், இன்று நம்மை அடித்தவர்களை நாம் நாளை தெருவில் இழுத்து போட்டு அடிக்க வேண்டும் என்று சொல்கின்றார். ஒரு முதல்வராக இருக்கின்ற ஒருவர். அந்த அளவிற்கு நம்முடைய நாட்டில் ஜனநாயகம் சிதைக்கப்பட்டிருக்கின்றது. இவர்களால் சிதைத்து அழிக்கப்பட்டிருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும். நம்முடைய நாட்டின் மக்களிடையே இருந்த மனித நேயம், மனித பண்பு, மனித அன்பு இவை முற்றிலுமாக இவர்களால் மாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது. எங்கு
என்ன பிரச்சனைகள் தேவையோ அங்கு பிரச்சனைகளை உருவாக்குவது. அது மதம், கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கிறார் என்றால் அங்கு கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பிரச்சனையை உருவாக்குவது, இஸ்லாமியர்கள் அது அதிகமாக இருக்கின்றால் அவர்களுக்கு எதிராக பிரச்சனைகளை உருவாக்குவது, இந்து ஓட்டுக்களை எல்லாம் ஒன்றிணைக்க வேண்டும். அதற்காக இவர்கள் சிறுபான்மை மக்களின் மீது வெறுப்புகளை பேசி நம்முடைய இந்திய ஜனநாயகத்தின், இந்தியாவின் இறையாண்மையை குலைத்து கொண்டிருக்கின்ற ஒரு சம்பவத்தை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்கு எல்லா அரசு நிறுவனங்களும் இவர்களுக்கு கூட்டு சேர்கிறது என்பதுதான் உண்மை. சிபிஐ முதல் அமலாக்கத்துறை, இடி, நீதித்துறை, இப்படி எல்லா துறைகளும் இவர்கள் கூட நின்று நம்முடைய நாட்டின் ஜனநாயகத்தை சீர்குலைக்கும் செயல்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். உறுதியாக அதை ஏன் சொல்கிறேன் என்றால், தேர்தல் காலத்தில் ஒரு பிரதமர் மக்களுக்கு உரையாடும் போது ஒரு கட்சியை மிகவும் மோசமாக பேசி தேர்தல் காலத்தில் சட்டங்கள் அதற்கு எதிராக இருக்கும்போது பிரதமரே வந்து ஒரு கட்சிக்கு எதிராக மக்களிடம் பேசுகிறேன் என்று சொல்லி பேசுகிறார் என்றால், அரசு டெலிவிஷனை பயன்படுத்தி பேசுகிறார் என்றால் பார்த்துக்கொள்ளுங்கள். அதையும் பார்த்து மௌனமாக இருக்கின்றது நம்முடைய தேர்தல் கமிஷன். இப்போது அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்திற்கு சென்றிருக்கின்றது. அங்கும் நீதி கிடைக்கும் என்று நாம் நம்ப முடியாது. காரணம், எல்லா இடங்களிலும் இவர்கள் அவர்களுக்கு தேவையான அதிகாரிகளை வைத்து விட்டார்கள். இனி இந்த நாட்டை நாம் பாதுகாக்க வேண்டுமென்றால் அது மக்கள் போராட்டமாகத்தான் இருக்க வேண்டும். இது போன்ற எல்லா இடங்களிலும் நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த அத்துமீறல்களை மக்கள்தான் கேட்க வேண்டும். மக்கள் கேட்டால் மட்டும்தான் இதற்கான பதில்கள் நமக்கு கிடைக்கும். இவர்களை எதிர்த்து மக்கள்கள் எப்படி கேட்கிறீர்கள் என்றால், இது போன்ற தேர்தல்கள் வழியாகத்தான் நீங்கள் இவர்களை கேள்வி கேட்க முடியும். ஆனால் அந்த தேர்தல்களையும் அவர்கள் திருடிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு மாநிலத்திலும் இவர்கள் புதிய புதிய திட்டங்களை வகுத்து மக்களின் ஓட்டுக்களை திருடிக்கொண்டே இருக்கின்றார்கள். இதை நாம் கேட்காமல் போனால் இந்த நாடு நிச்சயமாக ஒரு நிச்சயமற்ற நிலையை நோக்கி நகரப்போகிறது. ஒரு நாட்டின் அமைதி, ஜனநாயகம், இறையாண்மை இவை அனைத்தும் இவர்களால் அழிக்கப்படுகின்றது. கல்வியானது இவர்களால் சிதறடிக்கப்படுகின்றது. உண்மையிலேயே புதிய கல்விக் கொள்கை என்ற பெயரில் வந்த பிறகு 9% மாணவர்கள் இந்திய அளவில் கல்வி கற்கும் அந்த நிலையிலிருந்து தங்கள் கல்வியை நிறுத்திவிட்டு வெளியேறி இருக்கின்றார்கள். அப்படி என்றால் பார்த்துக்கொள்ளுங்கள், இந்த புதிய கல்விக் கொள்கை எதற்காக கொண்டு வரப்பட்டது? சாதாரண மக்களை கல்வி கற்பதை அவர்கள் நினைத்து பார்க்கவே கூடாது என்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் கல்வி கற்காதவர்கள் எங்கு அதிகமாக இருக்கிறார்களோ அங்குதான் மக்கள் சிந்திக்காமல் மதம் என்ற பெயரில் இப்படி மதத்திற்கும் போதைக்கும் எல்லாவற்றிற்கும் அடிமையாகி இப்படி இது போன்ற ஜனநாயக விரோத சக்திகளை தேர்ந்தெடுக்க வாய்ப்பாக அமைகின்றது. எனவே மக்கள்தான் எதிர்காலத்தில், இனி வரப்போகின்ற காலத்தில் இது போன்ற ஜனநாயக சிதைவுகள் நம்முடைய நாட்டில் நடக்காமல் இருக்க வேண்டுமென்றால் நாம் இடுகின்ற ஒவ்வொரு ஓட்டும் சிந்தித்து போட வேண்டியதாக இருக்கும். நம்மிடம் இருக்கின்ற ஒரே ஒரு ஆயுதம், இவர்களுக்கு எதிரான ஆயுதம் ஓட்டு மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை. வேறு எல்லாவற்றையும் இவர்கள் தங்கள் வசமாக்கி விட்டார்கள். ஓட்டு ஒன்றை மட்டும்தான், அதை கூட திருடிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே நாம் புரிந்து செயல்படவில்லை என்றால் எதிர்காலம் நமக்கு கேள்விக்குரியதாக இருக்கும். இந்தியா ஒரு வளர்ச்சியடைந்து செல்லும்போது அதைவிட மிகப்பெரிய தளர்ச்சியாக இது போன்ற இந்த வெறுப்பு செயல்களும் வெறுப்பு பேச்சுகளும் மக்களிடம் இவர்கள் பரப்பி விடுகின்ற இந்த பிரிவினை எண்ணங்களும் நிச்சயமாக எதிர்காலத்தில் நம்முடைய நாட்டின் வளர்ச்சியை பாதிக்கும். நம்முடைய எதிர்காலத்தில் நம்முடைய இளைஞர்களின் உயர்ச்சியை, இளைஞர்களுக்கான அந்த அமைதி இல்லாத ஒரு சமூகத்தை அவர்கள் முன்னால் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை ஒவ்வொரு பெற்றோர்களும், ஓட்டு உரிமை உள்ள ஒவ்வொரு இளைஞர்களும் சிந்தித்து, எதிர்காலத்தில் வருகின்ற தேர்தல்கள்தான் இவர்களுக்கு எதிரான ஆயுதம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படுங்கள். எல்லா இடங்களையும் இவர்கள் ஒவ்வொன்றாக சிதைத்து கொண்டிருக்கின்றார்கள். எந்த மாநிலமும், பாஜக ஆள்கின்ற எந்த மாநிலமும் தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்களை, தென்னக மாநிலங்களை விட முந்தியதாக எந்த கருத்தும் இல்லை. ஒன்றிய அரசின் தரவுகளின்படி கூட தமிழகம், கேரளா இந்த மாநிலங்கள் தான் அனைத்திலும் முன்னணியில் இருக்கின்றது. இவர்கள் ஆட்சி செய்கின்ற எந்த மாநிலங்களும் இந்த மாநிலங்களை விட எந்த விதத்திலும், கல்வியிலானாலும் சரி, சுகாதாரத்திலானாலும் சரி,
எதில் ஆனாலும் சரி இவர்கள் முன்னணியில் இல்லை என்பதை மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் புதிதாக இவர்களை கொண்டு வரும்போது அந்த இடத்தையும் இவர்கள் சிதைக்கின்றார்கள் என்பதை தான். இப்போது புதுச்சேரியில் தேர்தல் முடிந்தது. இந்தி 7 நாட்களுக்குள் கட்டாயமாக்கப்பட வேண்டும் என்று ஒரு சுற்றறிக்கை வந்திருக்கின்றது. அதற்கு எதிராக மக்கள் கிளர்ந்தெழுந்து போராடி கொண்டிருக்கின்றார்கள். தமிழக மக்கள் ஏன் இந்தியை எதிர்க்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிவதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு இப்போது புதுச்சேரியில் நடந்து கொண்டிருக்கின்ற நிகழ்வு. எனவே இங்கு நாம் போராடுகிறோம் என்றால் அது நம்முடைய இந்திய ஜனநாயகத்தை காப்பதற்காக. இந்தியாவின் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற மொழியை, வேற்றுமையில் ஒற்றுமை என்பதுதான் நம்முடைய மொழி. அந்த மொழியை நாம் பாதுகாக்க வேண்டுமென்றால் எல்லாம் தமிழகத்திலிருந்தே துவங்குகின்றது. அது டீலிமிட்டேஷன் ஆனாலும் சரி, இந்தி எதிர்ப்பு போராட்டமானாலும் சரி, நீட் போராட்டமானாலும் சரி, புதிய கல்விக் கொள்கையானாலும் சரி, எல்லாவற்றிற்கும் சிந்தித்து செயல்படுகிறார்கள் தமிழக மக்கள். அவர்கள் இவற்றை எதிர்த்து போராடுவதால் தான் இன்று அவையெல்லாம் சிறிதேனும் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன என்பதை உணருங்கள். எதிர்காலம் சரியான பாதையில் நாம் செல்ல வேண்டுமானால் சரியான சிந்தனைகளோடு பகுத்தறிந்து எது சரி என்பதை உணர்ந்து நாம் செயல்படுவோம். இந்தி நமக்கு தேவை, கட்டாயமாக்கப்படும் ஒரு சூழ்நிலை வர நாம் ஒருபோதும் துணையாக இருக்கக்கூடாது என்பதை உணர்வோம். அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு இப்போது புதுச்சேரியில் நடக்கும் நிகழ்ச்சிகள். எனவே எல்லாவற்றையும் உணர்ந்து இந்திய ஜனநாயகத்தையும் இறையாண்மையையும் மனிதனையும் மனித பண்பு மனித அன்பு இவற்றை காக்க வேண்டுமென்றால் உங்கள் கையில் இருக்கின்ற ஒரே ஆயுதம் ஓட்டு தான். அதை எதிர்காலத்தில் சிறந்த முறையில் பயன்படுத்துங்கள். நம்முடைய இந்திய ஜனநாயகத்தை பாதுகாத்து நம்முடைய இளைஞர்களின் எதிர்காலத்தை சீராக எடுத்து செல்வதற்கான வழியை உருவாக்கி கொடுப்போம்.